அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல நெறைய விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து சட்டசபையில நடந்த பல விஷயம் இன்னைக்கு திமுகவால் விமர்சிக்கப்பட்டு வருது. அந்த வகையில ராசா பார்த்தீங்கன்னா, "என்ன துப்புனா தொடச்சுக்குவோம்" அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத நான் விரிவா சொல்லிர்றேன். 2 நாட்களா சட்டமன்றம் முடிஞ்ச கையோட நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அது ஏன் அப்படின்றதையும் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 வருடங்களுக்கு கழிச்சு சென்னை மாநகராட்சியில நடக்க போற மாமன்ற கூட்டம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் மேயர் பிரியாவும் வந்து சேர்ந்து இன்னைக்கு எதிரெதிரே வந்து சந்திச்சுக்க போறாங்க. இது எதுக்காக அப்படின்றதை நான் விரிவா பேச போறேன். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அதிமுகல கட்சி தாவல் பண்ணி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இணைஞ்ச 4 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு அடுத்து சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் 90% வந்திருக்கிற கருத்து. இது ஏன் எதுக்காக அப்படின்றதை நான் விரிவா பேச போறோம். 2வது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நேத்து KN நேரு அவர்களுடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல 23ஆம் தேதி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அளவில் பேசியிருந்தோம். அவருக்கு 23ஆம் தேதி வரைக்கும் கைது நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. தமிழக அரசு சார்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரங்களோட கொடுக்கப்பட்டது. அந்த கேஸோட மிகப்பெரிய அப்டேட்டு அவரை எப்போ கைது பண்ண போகிறாங்க அப்படின்ற விவரத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் சேனலுக்குள்ளே இருக்கிறவங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு சென்னை மாமன்ற கூட்டம் நடக்க போகுது. 2 வருடங்களுக்கு பிறகு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் ரிப்பன் மாளிகையில் அந்த ஒரு முன்னாடி இருக்கிற வளாகத்தில் மிக பிரம்மாண்ட அளவில் மேடைகள்லாம் போடப்பட்டு அதுக்கான ஒரு இதெல்லாம் அமைக்கப்பட்டு பந்தல்லாம் அமைக்கப்பட்டு இன்னைக்கு நடக்க போகுது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சென்னையில் 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னால் திமுக கார எம்எல்ஏக்களும் இருப்பாங்க, காங்கிரஸோட எம்எல்ஏக்களும் இருப்பாங்க. அப்போ அவங்க கூட்டணியில் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நம்மளுடைய கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க அவங்களுக்கு நேர் எதிரில் இருக்கைகள் போடப்பட்டு நிறைய காரசார விவாதங்கள் பேசுறதுக்கு வந்து இந்த ஒரு மாமன்ற கூட்டம் அமைய போகுது. சென்னைக்கு தேவையான மிக முக்கிய, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மழை சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பல கோடி ரூபாய் வந்து திமுக அரசால் செலவிடம் பண்ணப்பட்டது. ஆனால் கூட மழை வடிய மாட்டேங்கின்ற அப்படின்ற பெரிய பிரச்சனை இன்னைக்கு சென்னையில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேலே விவாதங்கள் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த மக்களின், அதாவது சென்னை மக்களின் குடிநீர் தேவைகள், இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆறு, கூவமாறு, அடையாறு ஆறு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மாநகராட்சி சார்பில் உள்ளாட்சி உள்துறையில வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நேருக்கு நேராக இன்னைக்கு மேயர் பிரியாவை கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஏது அப்படின்றத கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விரிவா பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நேற்று விஷயம் பேசியிருப்பார்ல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், கண்டவன்லாம் சேர்ற மாதிரி ஆயிப்போச்சு இந்த தமிழ்நாடு, சேரவே மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட சேர்ந்து கேடுகட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல. அந்த ஒரு வார்த்தைக்கு ராசா என்னன்னா பதிலடி கொடுக்குற விதமாக அவருக்கு மேலே அவரே துப்பிக்கிட்டாருன்னு சொல்லணும். என்ன இப்போ நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்கிறோம், நாங்கள் அதுக்காப்பெல்லாம் வந்து நாங்கள் பேசலையே, நீங்கள் துப்புனா துப்புக்குங்க, நாங்கள் தொடச்சா தொடச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசியிருக்கிறாப்புல. இதுதாண்டா திமுக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவாப்ல. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாப்புல, அதிமுகவும் திமுகவும் சேர மாட்டோம்ன்றது எதுவும் சட்ட விதியாக இருக்கா? இல்லை, அதிமுகவும் தீண்டத்தகாத கட்சி கிடையாதே, நாங்கள் அவங்க கூட நட்புறவாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு வேற குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இன்னும் இவங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்க போகிறாங்க, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எதிராக எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண போகிறாங்க, இன்னும் எத்தனை கூவத்தூரம் நம்ம பார்க்க போகிறோமோ அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதிமுகவுடைய இன்னைக்கு பல கட்சிகள்லேருந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க நிர்வாகிகள். சனிக்கிழமை ஆனாலே பனையூர் வந்து அந்த அளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. நிர்வாகிகள் இணைகிறாங்க, உறுப்பினர்கள் இணைகிறாங்கன்றதை தாண்டி ஆல்ரெடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், மதுராந்தகம் இந்த 4 தொகுதியிலிருந்து பிரிஞ்சு வந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், இவங்க மேலே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கொறடா வந்து இவங்க மேலே வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்க கூடாது, சபாநாயகர் அவர்கள் உடனடியாக இவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டது அப்படின்றது கண்டிப்பாக அது தப்பான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கேவியட் மனு தாக்கல் அப்படின்றத ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே சட்ட நடவடிக்கை கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்களும் கட்சியோட அதிருப்தியால் தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம்னா அவங்களுடைய மனுவிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் வரப்போது, இதே தொகுதிகளில் இவங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா
இப்போ கூட மதுராந்தகம் தொகுதியில மரகதம் குமரவேல் அவர்கள் மிகப்பெரிய இணைப்பு விழா ஒண்ணு நடத்தி, நம்மளுடைய அமைச்சர்களுடைய தலைமையில ஏகப்பட்ட பேர் வந்து இணைஞ்சிருப்பாங்க. மினி மாநாடு மாரி இருந்துச்சு. இவ்வளோலாம் செலவு பண்றாங்களே! அப்ப மீண்டும் இவங்களுக்கு தான் சீட்டா இருக்கும். ஏன்னா, இப்ப மரகதம் குமரவேல் அக்காவ பொறுத்தவரைக்கும், அவங்க ஏரியாக்கள்ல அவங்க தான்டா பெரிய புள்ளி அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனா, தமிழக வெற்றி கழக அவங்களுடைய ஒரு அடிப்படையில அறிக்கையின் அடிப்படையில சில ரகசிய தகவல்கள் எடுக்கப்பட்டதுல, இந்த 4 சட்டமன்ற தொகுதிகள்ல ஜெயிச்சவங்களுக்கு அந்த ஏரியால அவ்வளோ பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம் இந்த 4 ஏரியாக்கள்லையும் ஏடிஎம்கே மட்டும் தான் ஜெயிக்கும். 2 ரெட்டலைக்கு மட்டும் தான் அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. இவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால இவங்களுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. தமிழக வெற்றி கழக அங்க செயலாளரா இருக்கிறவங்களுக்கும் அங்க பெரும் புள்ளியா மக்களுடைய செல்வாக்கை பெற்ற இவ்வளவு நாள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணிபுரிஞ்சுட்டு வர்ற ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த 4 எம்எல்ஏக்களும் கொஞ்சம் ஆட்டங்கண்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப 5ஆவதா ரிசைன் பண்ண விஜயபாஸ்கர் அவர்கள் எங்க போய் சேர போறாருன்ற கேள்விக்குறியோட இருக்கும்போது திமுக அவரை இணைக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து எந்த ஒரு பிளானும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாரு, புதுக்கோட்டையில அவருக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். அவர் வந்து அதிமுக ஆரம்ப காலகட்டங்களிலே வந்து அந்த மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவர். தன்னுடைய தொகுதிகளுக்கு ஏதோ பல கோடி ஆட்டையை போட்டாலும் சில கோடி அளவில் வந்து வேலைகள்லாம் செஞ்சிருக்கார் அப்படின்றனால அவர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றனால அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து திரும்பி தாவ வர்றவங்களுக்கும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு கவுன்சிலர் சீட் எப்படியாவது கிடைச்சிரும் அப்படின்றவங்களுக்கும் மிகப்பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்ட மாதிரியான விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுதான்டா தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அடுத்து இப்போ KN நேருவுக்கு வருவோம். KN நேருவை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா 23ஆம் தேதி கோர்ட்டில் வந்து கேஸ் வந்துச்சு. என்னக்கா ஆணுச்சு, அவரை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது முக்கியமான விஷயமா இருக்குது. அவருடைய நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய நீதிபதிகள் இல்லை, அவருடைய வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் கைது நடவடிக்கை கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு காவல்துறை அவர்கிட்ட நெருங்கல, ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு, நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நீதிபதிகள் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் பிரகாசம் அவர்கள் அருள்முருகன் அவர்கள் முன்னால வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி திமுக சைடில் இருக்கும்போது அவருக்கு மேலே வந்து கைது அதாவது மனு தாக்கல் பண்ண அவருடைய அட்வொகேட்டான ஜெனரல் விஜயராகவன் அவர்கள் விஜய் நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் மேலே என்னதான் வந்து இன்னைக்கு கேஸெல்லாம் கொடுத்துருந்தா கூட நீங்கள் வந்து கைது நடவடிக்கை வாரண்ட் எதுவுமே கூடாது, விசாரணை வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் போகணும், அதிக ஆதாரங்கள் வந்து நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுக ஆட்சி காலத்துல இருந்த திமுக அரசுடைய வக்கீலா இருக்கிறனால இந்த விஷயத்தை வந்து நீதிபதிகள் ஏத்துக்கல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசோட வக்கீலா இருக்கிறவரு ஆல்ரெடி அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. இவர் மேல வந்து உடனடியா வழக்கு பதிவு செஞ்சு இவரை கைது நடவடிக்கைகளை எடுத்து விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணும்போது நீதிபதி அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி டைம் கொடுத்திருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி இவருக்கு ஒண்ணு கைது நடவடிக்கை வரும் அல்லது இவரை 15 நாள் இந்த மாதிரி வந்து எடுத்து விசாரணை பண்றதுக்கு அதிக காரணங்கள். ஏன்னா நேத்து சட்டமன்றத்துல தெளிவா சொல்லியிருப்பாப்ல, மக்கள் பணத்தை தொட்ட ஒருத்தனை விடமாட்டோம்னு சொல்லி. அப்ப இந்த கேஸ் நெருங்கினதுக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேசுனதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய விஷயமா வருது அப்படின்றனால கண்டிப்பா ஜெயில் உறுதி அப்படின்றது மட்டும் ஒண்ணு. இதனால பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வெளிநாட்டில் இடம் தேடிட்டு இருக்கிறாப்ல, எங்க போய் ஒளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்கெல்லாம் வந்து மிக முக்கிய புள்ளிகளா வந்து தேடப்பட்டு வந்த நபர்கள். இதனால அறிவாலயத்துக்குள்ள என்ன பேச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள திமுகவுடைய மைண்ட் வாய்ஸா நல்லா தானடா வந்து இவ்வளோ நாள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம், நமக்கு கை திருட தெரியாது பண்ண தெரியாது, ஏதோ 2 கோடி ஆட்டையை போடுவோம் உடுக்குள்ள சும்மா சுற்றி திரிவோம். எப்போ இந்த அதிமுக காரங்க செந்தில் பாலாஜியும் சேகர் பாபு வந்து இணைஞ்சாங்களோ பல கோடி ரூபாய் சுருட்டி வச்சுட்டோம், இதை செலவழிக்கவும் முடியல, பூசணும் பூத்து போச்சு, இந்த பணம்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்களாம். இதுதான் வந்து காரணம். இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அப்டேட்டாக வரப்போகுது. முக்கியமாக மாமன்ற அந்த கூட்டத்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய உரை எப்படி சட்டமன்றத்தில் இருந்த மாதிரி இருக்க போகுது. ஏன்னா சென்னை மாநகராட்சியோட இதுக்கு முன்னாடி இருந்த ஒப்பந்த ஊழியர்கள் திமுக காரங்களை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய வரும், கேள்வி கேட்க வேண்டிய வரும், ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில் கொஞ்சம் மோசமான அளவில் இருக்குது. அப்படின்றனால இதை பற்றி நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பேச போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். நீ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.